வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். OnePlus Nord CE2 Lite இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மொபைல் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி மொபைல் ஃபோன் பாக்ஸுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனுடைய அறிமுக விமர்சனமும் நம்ம பார்த்துருவோம். OnePlus Nord CE2 Lite நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீட்டைல் பாக்ஸ் பேக்கேஜிங் தான் கிடைக்கும். வெளியில் இருக்கிற இந்த டப்பா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஸ்ஸுக்காக அனுப்பிச்ச ஒரு பாக்ஸு. இந்த ப்ரெஸ் யூனிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு அழகுக்காக அமைச்சிருக்காங்க. யூஸ்வலாக வர நாட் மொபைல் ஃபோன் பாக்ஸ் பேக்கேஜிங் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஃபுல்லாக பிளாக் கலரில் இந்த இடத்துல அழகாக நாடுன்னு ஒரு 3 தடவை எழுதியிருக்காங்க. பின்புறத்தில் இந்த ப்ராடக்டினுடைய பல விவரங்கள் போட்டிருக்காங்க. உள்ளே திறந்து பார்த்தோம் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸுக்குள்ளே டிபியூ ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்குள்ளே இன்னும் ஒரு அலிபாபா கோகா மாதிரி இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் எக்கச்சக்கமான டாக்குமெண்டேஷன், குவிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி இன்ஃபர்மேஷன், நாட் ஸ்டிக்கர், அப்புறம் ரெட் கேபிள் கிளப்புக்கான மெம்பர்ஷிப், அப்புறம் ஒரு வெல்கம் லெட்டர். அதை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோன் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து இந்த ப்ளூ கலர் வேரியண்ட் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்குது. இதை ஓரமாக வச்சுட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா OnePlus மொபைல் ஃபோனாக இருந்தாலுமே ஓப்போனுடைய சூப்பர் ஊக் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. 33 வாட் சார்ஜர் ப்ளஸ் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலரில் USB Type-C கேபிள். சரி வாங்க, இப்போது இந்த OnePlus Nord CE2 Lite 5G மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். மொபைலுடைய பேர் பார்த்திங்கன்னா இம்மா நீளத்துக்கு பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் மொபைல் ஃபோன் கைக்கு அடக்கமாக சிறுசாக காம்பேக்டாக ஸ்லிம்மாக இருக்குது. வெயிட் பார்த்திங்கன்னா 195 கிராம், திக்னஸ் பார்த்திங்கன்னா 8.5 mm. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தில் 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்கப்பா. USB Type-C போட்டிருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இப்போலாம் டூயல் ஸ்பீக்கர் கொடுத்தா நல்லா இருக்கும். மைக் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். மறுபக்கத்தில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அலர்ட் ஸ்லைடர், OnePlusனுடைய ஃபேமஸ் அலர்ட் ஸ்லைடர் இதில் கிடையாது. அதே மாதிரி சிம் கார்டு ட்ரேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் சிம் கார்டு ட்ரே. ஒரே இடத்துல 2 சிம் கார்டு இல்லாட்டி ஒரு சிம் கார்டும் SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அலர்ட் ஸ்லைடர் இல்லை. 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே OnePlus மொபைல் ஃபோனா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. பட் பரவாயில்ல, டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த டூயல் கிரேடியன்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்குது. பிளாஸ்டிக் பாடி தான். மேலே வந்து சிறுசாக அழகாக ஒரு பொட்டு நாச்சும் கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே, எல்லா மொபைல் ஃபோன்லையும் டிஸ்பிளே ஃப்ரண்ட்டில் தானே இருக்கும். சரி, இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.59 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. OnePlus மொபைல் ஃபோனில் LCD பேனல். சரி, இது வந்து ஆனால் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளே. டிஸ்பிளேனுடைய கலர் அக்யூரசி ஓரளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லை, சுமாராக இருக்குது. பட் AMOLED பேனலாக இருந்திருந்தால் அந்த கான்ட்ராஸ்ட், இந்த கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். OnePlus மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம இந்த AMOLED பேனலாக பார்த்து நம்ம பழகிட்டோமா, திடீர்னு OnePlus மொபைல் ஃபோனில் LCD பேனல் பார்க்குறதுக்கு எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் கேம் விளையாடுறதுக்கோ இல்லை ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு படம் பார்க்குறதுக்கோ இந்த டிஸ்பிளே தடையாக இருக்காது, நல்லாவே இருக்கும். இப்போ கேமரான்னு பார்த்தீங்கன்னா பின்புறத்தில் மெயின் கேமரா வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 கேமராவுமே அல்ல கைகள் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், அப்புறம் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு நாச்சுக்குள்ள 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமராவும் சரி ரியர் கேமராவும் சரி எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் பண்ணும். ஆனால் 2 கேமராவுமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் மட்டும் ஷூட் பண்ணும். அதுவும் 30 fps ஸ்டாப் ஆயிடுது. ஃபோட்டோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த கேமராவில் நீங்கள் நல்ல ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். இமேஜ் நல்லா கிளியராகவும் கிறிஸ்பாகவும் எஜ்ல டீடைல்ஸ்லாம் நல்லா க்ளீனாக மெயின்டைன் ஆகுது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. கலர்ஸ் உள்ளபடி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நேச்சுரலான ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்க இந்த கேமரா உதவுது. வைட் ஆங்கிள் கேமரா இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இப்போ இருக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எஸ் டிடெக்ஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. பேக்ரவுண்ட் பேரிங் நேச்சுரலாக இருக்குது. மேக்ரோ ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல ஒன்றும் இல்லை. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். வீடியோ ஷூட் பண்ணுறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் 1080p வீடியோஸாக இருந்தாலுமே அது 60 fps இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கும். நைட் மோட் ஷாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்கல. பட் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை வந்து முழு விமர்சனத்தை நான் சொல்கிறேன். பட் இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகனுடைய 695 ப்ராசர். இந்த பட்ஜெட் ரேஞ்சில் நல்ல ஒரு ப்ராசர் இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 8GB ரேம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். LPDDR4 டைப் ஆஃப் ரேம் இது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் 128GB அவைலபிளாக இருக்கும். இது வந்து UFS 2.2.
தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்பெக் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் ஃபோனில் குறிப்பாக கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்கு. நீங்கள் ஒரு ஹை எண்ட் கேமாக இருந்தாலும் ஒரு மீடியம் கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை இது வரைக்கும் நான் இன்னும் ஃபீல் பண்ணல. அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுக்குமே இந்த ஹார்ட்வேர் நல்லாவே இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த ஹார்ட்வேர் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். சாஃப்ட்வேருக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் ரன் ஆகிட்டு இருக்கிற OS பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS. அது வந்து Android 12 மேலே அவங்க கொடுத்துருக்காங்க. 2 மேஜர் ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்கான அப்டேட் பிளஸ் 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் OnePlusல இருந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சிஜன் OS இருந்தாலுமே மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறப்போ கலர் OSனுடைய ஆதிக்கம் நிறைய இடத்துல தெரியுது. ப்ளோட்வேர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காத ப்ளோட்வேர் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். பட் ஆக்சிஜன் OSஓ கலர் OSஓ இதில் ஆட்ஸ் கிடையாது. யூஐயை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஒழிய யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். இந்த சைஸில் இந்த காம்பாக்டான சைஸில் அவங்க 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 33 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கான பேட்டரி என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு 2 days யூசேஜுக்கு தாக்கு பிடிக்கும். 33 வாட் சார்ஜர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுது அப்படிங்கிறத முழு விமர்சனத்தை நான் சொல்கிறேன். இப்பொழுதுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.